எவனாவது நான் பேசும்போது கையை மட்டும் தட்டலை. எங்களுக்குலாம் நகை மேலே ஆசையாக்கா? இல்லை இல்லை இல்லை. அந்த அம்மா நகையை போட்டுக்கிட்டு நகை மேலே நம்மளுக்கு என்ன ஆசை? இந்த 3 டிக்கெட்டை என்ன பேசுச்சு? திங்கிறது திங்கிறது திங்கிறது. ஏண்டா பண்டிகைனா திங்கிறது மட்டும் தான்டா கண்ணுக்கு தெரியுமா? பண்டிகைனா அதுக்கு மட்டுமா கொண்டாடுறாங்க? அந்த பண்டிகையோட மகத்துவமே கெட்டு போச்சு. அட தீனி பண்டாரங்களா, உங்களெல்லாம் ஒரு பேச்சாளர்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த 3 விட அது நடுவில் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு பத்தியா, நடுவர்ன்ற பேர்ல. ஒரே பட்டிமன்றம் தான் சார். உங்களுக்கு பட்டிமன்றம், எனக்கு கடைசி பட்டிமன்றம் ஆகிற அளவுக்கு பார்த்துட்டு வருவோமே. நான் அண்ணன் வீட்டுக்கு போனேன். உட்கார வச்சு அண்ணனே போய் ஓடி போய் காப்பியெல்லாம் போட்டு எடுத்துட்டு ஆற்றிக்கிட்டே வந்தார். அண்ணி ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு. ஆமாம், ஊருக்கு தான் போயிருக்கா. சரி, அண்ணி வர வரைக்கும் ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு. நான் அவளை வச்சுக்கிட்டதுனால தான் அவள் கோச்சிக்கிட்டு ஊருக்கே போயிட்டானு. ஏ அப்பா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா அவன் கூட எந்திரிச்சு கையை தட்டிட்டான். நம்மளுடைய பாரம்பரிய பெருமை, அந்த வரலாற்று கதைகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒரு பண்டிகை. இல்லை, பாரம்பரியம் தான். அவங்க கொஞ்சம் பாரம்பரியத்தை பெருசாக்கி பாரம்பரியமாக்கிட்டாங்க. நீங்கள் ஆமாம், கொஞ்சம் பாரங்கள் பெருசாகிடுச்சு. எங்கள் மாமியார் படத்தை அப்படி ஒரு கோலமாக வரைஞ்சிருந்தேன். பரவாயில்லையே. இல்லை, எங்கள் வீட்டுக்காரர், ஏன்டி எங்கள் அம்மா மேலே உனக்கு அவ்வளவு பாசமாட்டி, எங்கள் அம்மா படத்தை இப்படி கோலமாக வரைஞ்சி பரிசே வாங்கிட்டி அப்படின்னாரு. ஆமாம், உங்கள் அம்மையே நேரடியாக தான் பேச முடியல, இப்போ படமாக வரைஞ்சி போட்டிருக்கேன், போகிறவன் வரவெல்லாம் மிதிச்சுட்டு போவானே. இப்போல்லாம் வந்து சுகப்பிரசவம் ஏன் ஆகுது? பெண்கள் குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யணும். அதுக்கு தான் காலையில் எந்திரிச்ச உடனே கோலம் போடணுங்கிற ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்தான். காலைல எந்திரிச்சா தானே கோலம் போட. எங்க பக்கம் பேசுனீங்கன்னா எங்கள் சொத்து முத்துன்னு கொண்டாடுவோம். அந்த அன்னைக்கு பேசுனீங்கன்னா ஒரே குத்து போட்டுருவோம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோம் வேர்ல்ட். வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம். பண்டிகைகளின் பாரம் எங்களுக்கு தான் என்று சொல்லி தீபாக்க அவர்களுக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே. சபைக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நடுவர் அவர்களே, தெரியாமல் தான் பேசுகிறேன். இந்த 3 டிக்கெட்டை என்ன பேசுச்சு? திங்கிறது திங்கிறது திங்கிறது. ஏண்டா பண்டிகைனா திங்கிறது மட்டும் தான்டா கண்ணுக்கு தெரியுமா? பண்டிகைனா அதுக்கு மட்டுமா கொண்டாடுறாங்க? அந்த பண்டிகையோட மகத்துவமே கெட்டு போச்சு. அட தீனி பண்டாரங்களா, உங்களெல்லாம் ஒரு பேச்சாளர்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த 3 விட அது நடுவில் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு பத்தியா, நடுவர்ன்ற பேர்ல. ஐயா, உங்களோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஒரு நாள் இப்படி தான் பட்டிமன்றத்துக்கு என்னை முத்து தம்பி கூப்பிட்டுருந்தாப்புல. அப்போ நம்ம முல்லை அண்ணனை போய் எழும்பி ஃபோனே எடுக்கலை. இவர் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் கூட்டு வாங்கக்கா, வர்ற வழியில் தானே அப்படின்னு சொன்னார். அதனால நான் முல்லை அண்ணன் வீட்டுக்கு போனேன். இவர் ஒரு கட்டிலில் படுத்து கிடந்து தூங்கிட்டு கிடக்கிறார். இந்த அக்கா கடந்து பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு கிடக்கு. இந்த முல்லை அண்ணனை அது அங்கே தான் கிடக்கு எரும மாடு, தண்ணியை ஊற்றி எழுப்பி கூச்சிட்டு போ அப்படின்னுச்சு. இவனையும் ஒருத்தர் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்றான் பாரு, அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரே பட்டிமன்றம் தான் சார். உங்களுக்கு பட்டிமன்றம், எனக்கு கடைசி பட்டிமன்றம் ஆகிற அளவுக்கு. நடுவர்களே, இன்னும் நிறைய உங்களை சொல்லாங்க. அந்த பெருமைகளை சபையில் சொல்லவா வேண்டாமா? சொல்லுங்க. என்ன பட்ட அவமானம் பூரா பட்டுட்டான் நீ, அதுதானா? நடுவர்களே, சரி, அவர் வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தா, இங்கே பழனி அண்ணன் வந்து படித்தவர், வாத்தியார். ஒரு நாள் ரொம்ப நாள் எங்கள் அண்ணனை பார்த்து ஆச்சு. ஒரு நாள் அண்ணனை போய் பார்த்துட்டு வருவோமே, நான் அண்ணன் வீட்டுக்கு போனேன். தங்கச்சி, என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணனே போய் ஓடி போய் காப்பியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு ஆற்றிக்கிட்டே வந்தார். என்ன அண்ணி ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு. ஆமாம், ஊருக்கு தான் போயிருக்கா. சரி, அண்ணி வர வரைக்கும் ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு. நான் அவளை வச்சுக்கிட்டதுனால தான் அவள் கோச்சிக்கிட்டு ஊருக்கே போயிட்டானு. ஏ அப்பா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா அவன் கூட எந்திரிச்சு கையை தட்டிட்டான். முதல் செருப்படி அங்கே, 2வது இங்கே வந்துச்சு. நான் இப்படியே வந்துட்டு போயிரும் நினைக்கிறேன். இது 2 ஊடு, நடுவில் ஒன்று உட்காந்துருக்கிற பெரிய அறிவாளி. எங்கன்னே எப்போவுமே ஜீனியஸாக தான் பேசும். சார், தம்பி எப்போவுமே ஜீனியஸாக தான் பேசும். அதுக்கிட்ட நான் சொன்னேன், அப்போ அவங்க மனைவி வந்து கன்சீவாக இருந்தாப்புல. இப்போ ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும்னே. ஏக்கா, ஒன்னாலே என் பொண்டாட்டி குவாச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னா. ஐயோ, நம்மளால ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சே என்ன அப்படின்னு கேட்டால்,
நான் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தான்னா ஊராம்பிள்ளைன்னா யார்? உங்கள் பொண்டாட்டி. வயிற்றுக்குள்ளே இருக்கிறது யார்? உங்கள் புள்ள. நீங்கள் ஊட்டி ஊட்டி ஊராம்பிள்ளைய வளர்த்தா ஓம்பிள்ளை தானாக வளரணும்னா ஏற்று விட்டு கலாவுக்கு ஊட்டி ஊட்டி விட்டுருக்கா. இப்படிப்பட்ட ஜென்மங்களை கொண்டு வந்துட்டு பண்டிகை 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 பலகாரம் 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 ஆட தீனி பண்ணிட்டாருங்களா? இந்த பலகாரத்துக்காகவாட பண்டிகையை கொண்டாடுறாங்க. நம்மளுடைய பாரம்பரிய பெருமை, அந்த வரலாற்று கதைகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒரு பண்டிகையை இல்லை, பாரம்பரியம் தான். அவங்க கொஞ்சம் பாரம்பரியத்தை பெருசாக்கி பாரம்பரியமாக்கிட்டாங்க. நீங்கள் ஆமாம், கொஞ்சம் பாராங்கல் பெருசாகிடுச்சு. நடுவர் அவர்களே கழுத. நடுவர் அவர்களே கழுத இருக்கு. கேளுங்க. நடுவர் அவர்களே கழுத. என்ன புரியலையா? நடுவர் அவர்களே கழுத. அம்மா அந்த கழுத கழுதன்னு சொல்றதே உங்களுக்கு புரியலையா? சரி, அவருக்கு புரியாது. நடுவர் அவர்களே கழுத இருக்கு பத்தியா? கழுத. இந்த கழுத வந்து அப்படி கழுத மாதிரி உழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொம்பளைங்க கழுத மாதிரி உழைச்சாலுமே கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பெருமையே கிடையாது. எல்லாரும் சொல்ல கழுத தானே அப்படின்னு இலக்காரமாக பேசுவான். ஆனால் அந்த கழுத பொதி சுமைக்கிற மாதிரி யாராலுமே சுமக்க முடியாது. அப்படி பொதி என்ற அந்த வாழ்க்கையை சுமந்துக்கிட்டு இருக்கிற எங்களை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாரத்தை அக்கா நீங்கள் 2 பேரும் போதும். இவ்வளோ நேரம் அவங்க உங்களை என்ன பாடுபடுத்துறாங்க அதை கேட்டு நீங்கள் கையை தட்டினீங்களே, இதை வேணாமா நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய பொறுமைசாலிகள் நிரூபித்து காட்டணும் உங்களுக்கு. எம்மா கரெக்டு தானே? அப்படி ஒரு சிரிப்பு. ஆனால் புள்ள நான் அப்படி வளர்த்துருக்கேங்கம்மா, நீங்கள் மட்டுமா சிரிக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் அதுவும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. போகிற இடத்துல நீ நல்லா இருப்பம்மா. உன் வயசு இல்லை, பொண்ணு பார்த்தோன்னே நேரம் உன் வீட்டுக்கு வந்துடுறேன், மருமகளாக உள்ள கூட்டிகிட்டு வந்துடுறேன். நடுவர்களே நல்லா தெரிஞ்சுக்க. இங்கே பாருங்க, எங்கள் பக்கம் பேசுனீங்கன்னா எங்கள் சொத்து முத்துன்னு கொண்டாடுவோம். அந்த அன்னைக்கு பேசுனீங்கன்னா ஒரே குத்து போட்டுருவோம். அப்படிங்களா? அவர் சொன்னது சேச்சந்திரன் ஒரு சோசியக்கார மாதிரி தான் சொன்னார். பேச்சாளிகளா கொலையாளிகளா அப்படின்னார். வந்தோடனே குத்து வெட்டுனா எப்படி சார் ஒரு உண்மையிலேக்கா எனக்கு வந்து எங்கள் ஊரில் கோல போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க தெரியுமா? இந்த உலகத்திலே அந்த மாதிரி கோலம் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அவர் கேட்குறாரு, அப்படி என்னம்மா கோலம் போட்டேன்னு. எங்கள் மாமியார் படத்தை அப்படி ஒரு கோலமாக வரைஞ்சிருந்தேன். பரவாயில்லையே, அப்படிதான். எங்கள் வீட்டுக்கார் கூட இல்லையே பாராட்டினார், ஊரே பாராட்டுச்சு. ஆனால் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் ஏன்டி எங்கள் அம்மா மேலே உனக்கு அவ்வளவு பாசமாட்டி, எங்கள் அம்மா படத்தை இப்படி கோலமாக வரைஞ்சி பரிசே வாங்கிட்டி அப்படின்னாரு. ஆமாம், உங்கள் அம்மையே நேரடியாக தான் பேச முடியல, இப்போ படமாக வரைஞ்சி போட்டிருக்கேன், போகிறவன் வரவெல்லாம் மிதிச்சுட்டு போவானே. கிழவி குசும்பு ரொம்ப அதிகம். ஆனால் நடுவர்களே, கோலம் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எவ்வளோ பெரிய கலை என்று தெரியுமா? எதுக்கு கோலம் போடணும்னு சொல்லி கொடுத்தான்? பொம்பளை பிள்ளைங்க கோலம் போடணும்னு ஏன்க்கா சொல்லி கொடுத்தான்? குனிஞ்சி பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த இடுப்பு அந்த பிரசவ இப்போலாம் வந்து சுகப்பிரசவம் ஏன் ஆகுது? பெண்கள் குனிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யணும். அதுக்கு தான் காலையில் எந்திரிச்ச உடனே கோலம் போடணுங்கிற ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்தான். காலையில் எந்திரிச்சா தானே கோலம் போட. நடுவர்களே நல்ல இதுதான். அதாவது இவனும் வந்து 10 மணி வரைக்கும் தூங்குவானுங்களாம். இவனுவ வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போடுவானுங்களாம். பெண்கள் இன்று புடவை கட்டுகிறார்களா? என்ன கேள்வி என்று கேட்குறேன். நடுவர்களே, இன்னைக்கு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் கடனை வாங்கணும் அதை பண்ணோம் இதை பண்ணோம். இப்போ நாங்கள் 3 பேர் வந்து பேசியிருக்கோமே, லிட்டில் டாக்கீஸுக்கு வந்து உதவியாக வந்து உட்காந்துருக்கோமா? சம்பளம் கொடுத்ததுனால தானே ஐயா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பணம் கொண்டு போகலையா? எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? இன்னைக்கு எல்லா பெண்களுமே ஊரில் கிராமத்தில் கூட கூலி வேலை செஞ்சு வயக்காட்டு வேலைக்கு போய் திருவிழா பண்டிகையை கொண்டாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு செலவு செய்ய தான் செய்கிறாங்க. செலவே எதுக்குள்ள சம்பாதிக்கிறிய நான் கேட்குறேன். அவ்வளோ வேறையும் கேட்குறேன், எதுக்குள்ள சம்பாதிக்கிறிய? எல்லாத்தையும் பூட்டி உள்ளே வச்சுக்கிறதுக்கா? கட்டின பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் சந்தோஷப்படுத்துக்கிறதுல சம்பாதிக்கிறியா? வாயால் அழுதுட்டு உட்காந்துருக்கிறியா? நீங்களே சந்தோஷப்பட்டு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷத்தில் மட்டுமா அது வரணும்ல. பார்த்தீங்களா? அன்னைக்கு நான் கேட்குறேன், நான் டி நகர் சரவணா ஸ்டோரில் புடவை எடுத்ததை இவர் எப்போ பார்த்தாரு? எனக்கு கேள்வி. என் வீட்டில் இல்லை நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து நீ பத்திரிக்கைக்காரருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் வந்து புடவையை உருவினானா இவன் தூரத்தில் இருந்து பார்த்தானா? கண்ணை நோண்டி போடுவேன். நோண்டி ஏற்கனவே நோண்ட மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் நோண்டி அவர் கண்ணாடி போட்டுருக்காரு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு நடுவர்களே, வீசிங் ப்ராப்ளம் உண்டு. எனக்கு எப்போல்லாம் வீசிங் வருதோ அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் மாவு கட்டோடு இருப்பார். எனக்கு அப்படி வீசிங்னு அப்படி வீசி எறிவேன்.
இப்போ எவனாவது என்கிட்ட சேட்டை பண்ணீங்கன்னு வச்சுக்கல, எல்லாத்தையும் பேசினா எல்லாம் மாவு கட்டு போட்டுட்டு உட்காரணும். அவர் வந்து கேச்சர் தான் கிரிக்கெட்டில், அதனால் பிடிச்சிருவார், பிரச்சனை இருக்குது. இன்னொன்று அவங்க சொன்னதில் சொல்கிறேன், என்ன சொன்னாங்க, பேசிக் ப்ராப்ளம் இருக்கு. அது நான் இப்போ சொல்கிறது, நான் 7 வருஷம் ஆச்சு அதை விட்டு. நீங்களே பேசுங்கம்மா. ஆனால் நடுவர் வரலே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் எதுவுமே பேசாம இப்போ என்ன பேச, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி கை தட்டுற ஒரே நடுவர் நீதாயா. எதையுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். இப்போ பாரு, பக்கமாக எழுதிட்டு வந்திருக்கேன். எவனாவது கையை தட்டிட மாட்டாதா, அடுத்த பட்டிமன்றத்துக்கு கூப்பிட மாட்டாங்களா? இப்போ கூட கை தட்டுற பயத்தில் நம்ம மேலே இது வீசி எரிஞ்சிருவா போலப்பா, அந்த பயத்தில். ஆனால் ஒன்று, எவனாவது நான் பேசும்போது கையை மட்டும் தட்டலை, தெரில நீ ராத்திரி தூங்கலையே, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனியா, நான் இல்லை லவ் பண்ண விட்டுட்டு ஓட்டால, சூப்பர் ஃபிகர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு. ஓகேன்னு சொல்லல வேண்டாமா? சே, அவன் வந்து ரொம்ப உன்னதமான காதலில் உள்ளவன், அவனை பார்த்தாலே எனக்கு ஒன்று டக்குன்னு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு கவிதை. ஆக்சுவலாக திருவிழா டைமில் நம்ம மாமா பொண்ணுங்களாம் ஊர்லேருந்து வரும். அப்போ எதுக்குமே ஆக மாட்டான், கூமுட்டைன்னு நினைக்கிறவங்களாம் கவிஞன் ஆவான். இதில் எத்தனை பேர் கவிஞன் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கவிஞன். 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் வசைய 4 முறை பிறக்கும், விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமேல, கண்களில் பல ஜாடை தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண் அழகில் மனம் வியர்த்தேன், அட பீடி வாங்க காசில்ல பென்சுக்காரி யோசனையா என்று மனம் சொன்னவுடன் இறந்தேன் உடன் மறந்தேன் எழுதியிருந்தான் நடுவர் அவர்களே. இன்னும் அக்காவுக்கு கவிதையெல்லாம் தெரியும், இதே கவிதை தெரியும். இன்னும் சொல்லவா? இல்லைம்மா, அந்த கைதட்டல் விஷயம் எதுக்கு தெரியுமா, அவனுக்கு அது புரியலை. பாத்தியா நடுவர் அவர்களே, இப்போ நீங்களா பேசுறது மட்டும் என்ன புரிஞ்சு அவன் கை தட்டினான்னு சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு எங்க கை தட்டினாங்க இவ்வளவு விஷயம்? இப்போ நாங்களா தட்டுங்க சொன்னோம். பட்டிமன்றம் 2 மணி நேரம் நடந்திருக்கு, இத்தனை பேச்சாளர்கள் பேசியிருக்கிறாங்க, நான் தான் இறுதி பேச்சாளர். பேசுறா இப்ப நான் கொஸ்டின் கேட்பேன். நிறைவு பேச்சாளர், இறுதி பேச்சாளர், அதுக்கடுத்து நான் ஒரு தெரிக்கல. நிறைவு பேச்சாளர். சரி, நிறைவு பேச்சாளர்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். மதுரை முத்து அவர்கள் 2 மணி நேரம் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். என்ன ஆற்றினார் சொல்லு பார்ப்போம். அந்த கண்ணாடி மூஞ்சி எங்கள் டீம்லையாவது 2 பாட்டு பாடினாலுங்க. ஒருத்தர் பாட்டை பாடுறேன்னு சொல்லிட்டு, இல்லைடா கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பாட்டை இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்காளே, என்ன தேடுறான்னு பார்த்தா அவனுக்கும் என்ன சொன்னாலும் புரியல. இதுக்கால 1 hour உன் பொண்டாட்டி எதுக்குள்ள உள்ள தள்ளி வச்சிருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நடுவர் அவர்களே, சேலை எடுக்கிறத பற்றி அவ்வளவு தப்பாக பேசுகிறாங்க. பொண்டாட்டிக்கு சேலை எப்படிக்கா வாங்கி கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு சேலை எப்படி வாங்கி கொடுக்கணும், ஆசைப்பட்டு நேசப்பட்டு இன்பப்பட்டு காதல் பட்டு வாங்கி கொடுக்கணும்டா சேலை. நாங்கள் கடன் பட்டு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இந்த சேலைன்னு இருக்குல்ல, இந்த சேலைக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற பந்தம் தெரிஞ்சால் இப்படி நீங்கள் பேசவே மாட்டீங்க. இந்த சேலை ஒரு பெண்ணோட மரணம் வரைக்கும் தொடர்ந்து வரும். பிறந்த கோடி நம்ம வீட்டில் இருந்து வருமா வராதாக்கா, சீமந்தத்துக்கு வருமா, வளகாப்பு அந்த இது நம்மளுக்கு நிச்சயம் பண்ணும்போது புடவை வராங்களா, இப்படி ஒரு விஷயத்துக்கும் நம்ம பந்தத்தோடு இணைந்து இருக்கிறது சேலை. அதனால தான் ஒரு பொண்ணு வாங்கி பாடினா, மாமே வாங்கி தந்த சேலைதான் வண்ண சேலைதான் மேலே உடுத்துறப்போ மோகந்தான் புதுராகந்தான் பொட்டோடு பூ வச்சி பொன் மஞ்சள் பூசி வச்சு வந்திடும் மகராசி நகை சிந்திடும். உனக்கு என்னல டவுட்டு, இது அந்த பட்டிமன்றத்தில் பாடினது அதனால் இல்லை இருக்கிறதே ஒரு 20 ஜோக்கு இருக்குது. இதில் 4 பேர் போட்டாங்களா, இல்லைன்னா பாடுறது என்ன ஜோக்கு போடுறதில்ல. நானும் ஏதோ ஒப்பேத்திக்கிட்டு அவன் அங்கேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். கொன்னே போட்டுருவேன். நான் 10 இடத்துல பேசுறது கூட பேசுவேன், தெரியாத மாதிரி இருக்கணும். வாத்தியார் மட்டும் என்ன டெய்லி கம்பர் என்ன பாடினார்னு ஒரு பாட்டை எடுத்து விட்றாரு, அதுக்காக வாத்தியார் நீ இதை பாடத்தை நீங்கள் நேற்று எடுத்துட்டீங்கன்னு சொல்லுவியா? இல்லை, அவன் அதே சேலையே இன்னொரு பட்டிமன்றத்தை கட்டி வந்தால் பரவாயில்ல, அதே சேலை பாட்டை இன்னொரு பட்டிமன்றத்தை நீ பாடுறேன்னு அவன் கையெடுத்து கும்பிட்டுருக்கான். அப்படிதானே நடுவர்களே? அதாவது அதுக்கு ரொம்ப சவுண்ட் ஆரம்பிச்சோன்னா டப்புன்னு போயிடும். நார்மல் நடுவர் அவர்களே, அதாவது நடுவர் அவர்களே என்னன்னு தெரியல.
நான் முடிக்கிற வரைக்கும் அப்படி தான் பேசுவேன். முடிக்கிற வரைக்கும் என்னோட வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். அதாவது எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைக்கு இவளை மாதிரி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுமா. மறு வீட்டுக்கு போனாங்க. மறு வீட்டுக்கு போன இடத்துல மாமியார் நம்ம பிள்ளைய மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கணுமேனு பார்த்து பார்த்து கவனிச்சிருக்கா. பண்டமாக செஞ்சு போட்டிருக்கா. அதில் இந்த கொழுக்கட்டையை வந்து அந்த மாப்பிள்ளை சாப்பிட்டதே இல்லை போல இருக்குது. நம்ம ஊரில் கொழுக்கட்டை ஃபேமஸ். அதை தின்னவே அந்த கொழுக்கட்டை ரொம்ப ருசியாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்த பிறகு பொண்டாட்டிக்கிட்ட கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்குறதுக்கு கேட்டிருக்கான். அதுக்கு பேர் மறந்து போச்சு. உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாளா அது அதிரசமா சுசியமான அவள் ஒன்று ஒன்றா கேட்டிருக்கா. இவனுக்கு கோவம் வந்துருச்சு. அடிச்சு விட்டாரு. நானாக இருந்தால் திருப்பி அடிச்சிருப்பேன். அது அந்த பாப்பாவாச்சே ஆடி வாங்கிட்டு இருந்திருக்கா. நான் ஓடி போனேன். ஐயோ ஐயோ இப்படி கொழுக்கட்டை மாதிரி வீங்கிற மாதிரி அடிச்சிருக்கேன். அதுதான் வேணும்னு இருந்திருக்கா. இங்கே பாரு இதெல்லாம் சொல்லி வச்சு அப்படி நான் அப்படி சொல்லி முடிச்சாலும் சிரிக்கணும்ப்பா. அப்படியா? ஆமாம், அதுக்கு தனியாக அதாவது அவங்களும் தான் கேட்டு கேட்டு வாங்கினாங்க. அப்போ நீ இவ்வளோ அசால்ட்டாக எகத்தாளமாக சிரிக்கலையே. நான் கேட்டு வாங்கும்போது மட்டும் ஏன் எகத்தாளமாக சிரிக்கிற? நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். போகும்போது வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்கும் பார்த்துக்க. நீங்கள் பேசும்போது அவனை கவனிக்கிறீங்க. அவன் வந்து எல்லாரும் பேசணும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்படியா? உனக்கு நான் லைக் இல்லைல்ல, என் மாமியாக்காரி தான் லைக். அவளை விட்டேன்னு வச்சுக்கையே. ஒரு நாள் இப்படித்தான் புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போயிருந்தேன் என் வீட்டுக்கார் கூட. அப்போ வந்து 5000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தேங்க்கா. மாமியார் கிளவி பானா போதுமேனு ஒரு 500 ரூபாய்க்கு புடவை எடுத்தேன். ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியும்ல. 5000 ரூபா ஸ்டிக்கரை கொண்டு 500 ரூபாய்க்கு ஓட்டினேன். 500 ரூபா ஸ்டிக்கரை கொண்டு 5000 ரூபாய்க்கு ஓட்டினேன். இங்கே பாருங்கள், உங்கள் மருமக உங்களுக்காக 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு அத்தை புடவை 500 ரூபாய்க்குன்னு? அது அதை விட கில்லாடி. மருமகளே வீட்டிலையே கிடக்க, எனக்கு எதுக்கு 5000 ரூபாய்க்கு புடவை? அதை நீயே வச்சுக்கன்னு 500 ரூபா புடவை அது பிடுங்கிக்கிடுச்சு. முத்து தம்பி கூலிக்கு சிரிக்கணும். ரசிகர்கள் சிரிக்கிறாங்களோ இல்லையோ, நடுவர் சிரிக்கலாம்ல. எப்படி நான் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கொடுமையாக இருந்தது தெரியுமா? இருந்தாலும் டிவியில் போட்டு காட்டுவாளேன்னு சொல்லி கெக்க பக்கம் வயிறு வலிக்க சிரிச்சிருக்கேன். வாங்கல காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் காசு வாங்குறீங்க சிரிக்கணும். கொடுக்குறாள் எப்படி சிரிப்பான்? பகுத்தறிச்சல் இதெல்லாம் உட்காந்துருப்பேன். அதே போல் நீங்கள் 5000 ரூபாய்க்கு சேலை வாங்குற நீங்கன்னா அதை கொடுக்குறது யாரு? அப்போ அவங்க எப்படி சிரிப்பாங்க? பாரம் அவங்களுக்குல்ல. நடுவரவர்களே, எதுக்கு நாங்கள் புடவை கட்டிக்கிறோம்? இப்போ அன்னைக்கு பலகாரம் சுடுறோம், அதனால அந்த புடவையை கட்ட முடியலனாலும் 2 நாள் கழிச்சு எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது அந்த புடவையை கட்டிட்டு போகும்போது சொல்லுவான், என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு, என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு, என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அப்போ தான் சொல்லுவாங்க, சே தீபாவளி அவள் புருஷன் என்னப்பா வச்சிருக்கான் அப்படின்னு ஊரெல்லாம் பாராட்டி பேசும். அதனால் உங்களுக்கு பேரும் பெருமையும் வாங்கி கொடுப்பதற்காக தான் நகையையும் அணிந்து கொள்கிறோம். இந்த அழகழகா புடவையும் அணிந்து எங்களுக்கெல்லாம் நகை மேலே ஆசையாக்கா? இந்த அக்கா சொல்றாங்க எனக்கு இல்ல பாருங்க, அம்மாவை கேட்ட சொல்லுவாங்க. அந்த அம்மா நகையை போட்டுக்கிட்டு நகைமல நம்மளுக்கு என்ன ஆசை? நடுவர்களே, இந்த மேக்கப்புன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. நாங்களாம் மேக்கப் போட்டுருக்கோமா, அவங்களாம் மேக்கப் இல்லாமல் இருக்காங்களாம். ஆமாம், நாங்கள் மேக்கப் போட்டு தான் இருக்கோம். என்ன தப்பு? அதில் உங்களுக்கு என்ன தப்பு இருக்கு? ஏதாவது தப்பு தெரிஞ்சுதா? மேக்கப் விழாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் நாங்கள் மேக்கப் போட்டிருக்கோம் தெரியுமா? எதுக்கு போட்டிருக்க தெரியுமா? வர்றவன் சும்மாக்கா அம்மா அப்பா கிட்ட 50 பவுன் கேட்பான். பொண்ணு அழகாக இருந்தால் ஒரு 25 பவுன் போதும்னு சொல்லிட்டு போவானேன்ற ஒற்றை காரணத்திற்காக தான் நாங்கள் மேக்கப்பும் கையுமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். நடுவரவர்களே நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்யாணம் முடியும் போது இந்த மேக்கப்போட படுற ரகலை இருக்கே, கல்யாணம் முடிஞ்ச போது புருஷனுக்கே தெரியாது. நான் ஒன்னையா கட்டிட்டு வந்தேன்னு கேட்பான். இப்போ அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த பாக்யராஜ் சார் படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். தாவணி கனவுகள்னு ஒரு படம் எடுத்திருப்பார். தாவணி கனவுகள்னு ஒரு படம். இந்த படம்லாம் நீங்கள் பார்க்கணும் தம்பி. இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பாக்யராஜ் சார் படம் கண்டிப்பாக பாருங்கள். தாவணி கனவுகள். அந்த எல்லா கனவுகளும் பார்த்துச்சியா நீ? சரி, நீ பெரிய ஆள் தான். தாவணி கனவுகள்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பெரிய பிள்ளையாக இருப்பாள். பெரிய பிள்ளையானதை வீட்டில் எல்லாத்தையும் மறைச்சிருப்பா. மறைச்சோடனே அண்ணன் வந்து அப்படி வெளியில் நிற்பார். அந்த அம்மா கோவத்தில் பலார்னு அறையும். ஏன்டி இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை போய் நீ மறைக்கலாமான்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம், ஏற்கனவே இல்லாத பாரத்திலலாம் எங்கள் அண்ணன் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கான். இதையும் சொல்லி எங்கள் அண்ணனை கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற பாரத்தை விடவா நாங்கள் வந்து தாழ்ந்து பாரத்தை சுமக்கிறோம். உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் நெளிவு சுழிவு எல்லாத்தையும் தெரிந்து வாழக்கூடியவள் தான் பெண். இறுதியாக ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆமாம், இந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நிறைய இடத்துல திருவிழா பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அதற்கான காரணம் என்னமே தெரியாமல் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க.
குலசை முத்தாரம்மன். எல்லாருக்கும் தெரியும், குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மனுடைய கதை தெரியுமா? மகிடாசுரங்கிற ஒரு அசுரன் தன்னை அழிவே இல்லாத ஒரு வரம் வேணும்னு கேட்கும் பொழுது அப்படி கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பெண்ணால் மட்டும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்பான். ஏன்னா அவன் பொம்பளைய ரொம்ப இழிவாக நினச்சான். அதனால பெண்ணால் மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்டான். அதற்காக படைக்கப்பட்டவள் தான் அம்பாள். 8 அட்ட கூறுகளாக அவள் பிறந்தாள். அவள் பிறக்கும்போது அவனுடைய அம்மா அப்பா நாகராஜாவும் நாகராணியும் பார்த்து அவளுடைய அந்த சொரூபம், வீரப்பல்லு, விரிசடை, அவள் கடந்திருக்கிற அந்த கோலத்தை பார்த்து பயந்து ஓடினாங்களாம். அப்போ இந்த குழந்தைய நீங்கள் வளங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் 8 வளருது. வளரும் பொழுதே சிவன் சொல்கிறாரு, நீங்கள் இதற்காக தான் படைக்கப்பட்டீர்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இந்த அவனுங்க வதம் பண்ணிட்டு வர கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ அவர் சிவன் சொல்கிறாரு, அவருடைய ஒரு துளி ரத்தம் இந்த மண்ணிலே விழுந்தாலும் 1000 மகிடாசுரனாக உருவாகுவான். அதனால் அந்த ரத்தத்தை ஒரு கொப்பரையில் பிடிச்சிட்டு வாங்கன்றுவார். இப்போ இந்த தாய் குத்துறா மகிடாசுரனை. குத்தும் பொழுது ரத்தம் வெளியில் வருது, அது சிந்திடக்கூடாதுன்னு 8 பேர் குடிச்சிடுறாள். குடிக்கும் பொழுது அவன் அம்மா அம்மா அப்படின்னு கேட்டா ஒரு தாய் எப்போவுமே இறங்கிடுவா. அவள் அம்மா வச்ச இறங்கிட்டான். இறங்கினோடனே நீ இனிமேல் அரக்கனா இருக்காத, சிங்கமுக தண்டியெல்லாம் வந்துருன்னு சிங்கமுகமாக மாற்றி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரத்தத்தை குடித்தவங்கள கைலாயத்துக்குள்ளே உள்ளே விடக்கூடாதுன்னு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? பைரவ கடவுளை பூமிக்கு அனுப்பிடுறார். பூமிக்கு அனுப்பி ஒரு சிறு குழந்தைய அது பசியில் அழுவுது. பசியில் அழுவும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? தாய்ப்பால் கொடுக்குறாங்க அந்த 8 பேரும் சேர்ந்து. அதனால் எப்போ நீங்கள் மார்பகத்தில் தாய்ப்பால் கொடுத்தீர்களோ கைலாயத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு கீழே விட்டுட்டாரு. 8 பேர் ஒவ்வொரு இடத்துக்கு போனாங்க. இதில் முத்தாரம்மா மட்டும்தான் கொஞ்சம் திறமை வாய்ந்தவ. என்ன பண்ணா தெரியுமா? முத்து வரம் வாங்கி வந்தா அதை தூக்கி சிவன் மேலேயே எரிஞ்சுக்கிட்டான். எரிஞ்சோன்னா அவர் ஆளாட்டுப்படுறாரு. ஆளாட்டுப்படும் பொழுதே பார்வதி தேவி ஓடி என் புருஷனை காப்பாத்துனா. அப்பதான் காப்பாற்றி ஞான ஈஸ்வரனை அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அதனால பெண் சக்தி என்றது மகத்துவமான சக்தி. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்று பண்டிகைகள் கொண்டாடுறீங்களே, மாசாணி அம்மன், மாரியம்மன் திருவிழா, முத்தாரம்மன் திருவிழா, இவர்கள் எல்லோருமே பாவம் அவங்களும் பாரத்தை சுமந்திருக்கிறார்கள். அந்த பெண் பாரத்தை நம்ம மேலே சுமத்துன்னு சொல்லாமல் கதை வழியாக நம்மளுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பாரத்தை சுமந்து கொடுக்கக்கூடிய பெண்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோல் தான். அதனால தான் பச்சை புள்ள அழுதுச்சுன்னா பால் கொடுக்குமா, இந்த மீசை வச்ச குழந்தைக்கு என் பாட்டு வேணுமா, பிள்ளையே பிள்ளையே உன் மனம் வெள்ளையே, கள்ளம் கபடம் இல்லையேன்னு அதில் சொல்லுவான். முள்ளையே பூச்சரமாக மாற்ற முடியுமா, கல்லையே கரைய வச்ச கடவுள் நீயம்மா, நேற்று நான் மிருகமா இன்று நான் மனுஷனா, தாலி செஞ்ச மாயமானு பாடுறானா சும்மாவா? அதனால்தான் ஒரு பெண் உங்களுடன் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பண்டிகைகளை எதற்காக கொண்டாடுகிறோம் என்று தெரிந்து கொண்டாடுங்கள். சாப்பிட்றதுக்கு மட்டும் பண்டிகை கிடையாது. நம்மளுடைய வரலாறை சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு அந்த கதையை சொல்வதற்காக தான் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது என்பது தெரிந்து கொள்ளுங்கள் என்று வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் ஒய்ஃபை மட்டும் காரக்குழம்பு வச்சாங்கன்னா நான் 1 வாரம் வச்சு சாப்பிடுவேன். தாயா மனுஷன் அப்படி டேஸ்ட்டை வைக்கணும். ஏன் நல்லா இருக்காது? ஒரு அரை கரண்டி வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அது காலி ஆகிற வரைக்கும் 1 வாரம் நான் தான் சாப்பிட்டாகணும். நல்லா இருந்தால் டப்புன்னு அன்றைக்கே சாப்பிட்டு காலி பண்ணுறோம்ல. அதை சொல்கிறீங்க. தீபாவளி அன்னைக்கு பாரதி வீட்டுக்காரு காலில் விழுவரை கட்டு போட்டிருந்தார். காலில் கட்டா? ஏன்? அவங்க செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று காலில் விழுந்துருக்கு. 3 தையல் போட்டிருக்காருன்னா அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் நவ் 8075966174. தேசிய கைத்தறி கண்காட்சி 2025 அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கலைவாணர் அரங்கத்தில். அனுமதி இலவசம்.